ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 150 கிராம் வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி, நல்லா கொதிக்கிற தண்ணி ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணாலே அதோட தோல்லாம் வந்துடும். இப்போ எல்லா பாதாமோட தோலையும் நாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, பால் பார்த்தீங்கன்னா அதே 150 ml பால் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ பால் ஊற்றி நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணலை. கடாயில் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டதும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் குவான்டிட்டி தான். சர்க்கரை, பால், பாதாம் எல்லாமே வந்து சேம் குவான்டிட்டி தான். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஞ்சள் தூள் வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுவாங்க. ஃபுட் கலருக்கு பதிலாக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறையவே வந்து கீ வந்து இன்னொரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாக்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் பட்டர் பேப்பரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.